கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 4 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, நான் உன்னோடு இருந்து, கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருப்பார். இரண்டாவது, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. பிரியமானவர்களே, நம்ம போகிற இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகள்ல, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க பிற தேசத்துல இருக்கலாம். உங்க சொந்த இடத்துல கர்த்தர் உங்களை திரும்பி வர செய்து அதற்கு முன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். நான்காவதாக, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மாறாதவர். அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னதை உங்களிடம் திட்டமும் தெளிவுமாக உறுதிப்படுத்தி சொன்ன காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருந்து அவர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அதை செய்து முடிப்பார். அதை செய்து முடிக்கும் மட்டும் உங்களை ஒருபோதும் விட்டு விலகாதவராய், கைவிடாதவராய் இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதோட ப்ராசஸிங்ல நம்ம அதை கடந்து வருகிற வழிகளில் நமக்கு பிரச்சனை வரலாம். ஆனால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் கைவிடுவதில்லை என்று இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய தேவன் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, யாரை அவர் கைவிடவில்லை என்று வேதத்திலிருந்து 3 காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, தேவனின் முகத்தை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. ஆதார வசனம் 9வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம 2 காரியங்களை பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடாது இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பி இருப்பார்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? நாம அப்போ முழு இருதயத்தோடு அந்த நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் வல்லமையினால் நமக்கு விடுதலை கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து அதை நம்பும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நாம் தேடும் பொழுது அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக முற்பிதாக்கள் கர்த்தரை தேடினார்கள். அதனால் மாத்திரமே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. ஆதார வசனம் 27வது சங்கீதம் 8வது வசனத்தின்படி தாவீது இப்படியாக சொல்லுகிறார், உம்முடைய முகத்தை தேடினவரை நீர் கைவிடுவதில்லை என்று. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்ம சில விலக்கிரங்களை நம்ம செலுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்காக செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். விலக்கிரயம் என்றால் என்ன? நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் தானியேலை நம்ம பார்க்கிறோம். 3 வேளை கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிப்பேன் என்று அவருடைய இருதயத்துல அவர் தீர்மானம் எடுத்துக்கொண்டார். தானியேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி கர்த்தருடைய முகத்தை தேடின தானியேலை கர்த்தர் கைவிடவில்லை என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். சில காரியங்கள் நமக்கு தகுதி இல்லை என்றால், கர்த்தருக்கு பிரியமில்லை என்றால், வேத வசனங்களுக்கு அது ஒப்பாக இருக்கவில்லை என்றால் நாம் அந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கவனமுடையவர்களாக, நம்ம தீமையை விட்டு விலகுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, பிரமாணங்களை கை கொள்கிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. ஆதார வசனம் 119வது சங்கீதம் 8வது வசனம். உமது பிரமாணங்களை கை கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, இதை தாவீது கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் வழியாக இதை ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். இந்த விண்ணப்பமாகிய ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் தாவீதை கைவிடாதிருந்தார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். எத்தனையோ யுத்தங்கள் போராட்டங்கள்ல தாவீதோடு கர்த்தர் இருந்து அவருக்கு வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வழிவை நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட வெவ்வேறு சூழ்நிலைகள்ல நம்ம பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். ஆனா கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் பிரமாணங்களை கை கொள்ளும் பொழுது அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக 119வது சங்கீதம் 16வது வசனத்தின்படி பிரமாணங்களில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எதை செஞ்சாலும் சந்தோஷமா செய்யணும். இதுவே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்பதே பிதாவின் சித்தத்தில் ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கென்று கொடுத்த பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா? மகிழ்ச்சியோடு நம்ம அதை செய்ய வேண்டும். அப்பொழுது மாத்திரமே பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஏதோ ரொம்ப கஷ்டமா நம்ம செய்யற மாதிரி, கடமைக்கு செய்யற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய இருதயங்களை அவர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம மகிழ்ச்சியா செய்யறோமா, கடமைக்கு செய்யறோமான்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். நம்ம எப்படி இருக்கணுமா? பிரமாணங்களை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 119வது சங்கீதம் 23வது வசனம், பிரமாணங்களை தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கற்பனைகள் 2 அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு நமக்கு தெரியும். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். இரண்டாவது என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனைகளும் நமக்கு தெரியும். ஆனா நம்ம அதை எவ்வளவா தியானிக்கிறோம், எவ்வளவா அதை செய்யணும்னு சொல்லி நம்ம கிரியை செய்யறோன்றதை இன்னைக்கு நீங்க ஆராய்ந்து பாருங்க. பிரமாணங்களை கீழ்ப்படுகிறவன் தான் நீதிமான். நீதிமானை மாத்திரமே கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்க விரும்புனீங்க அப்படின்னா கற்பனை ஆகிய பிரமாணங்களுக்கு முதலாவது நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதை நீங்கள் தியானிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக 119வது சங்கீதம் 83வது வசனம், பிரமாணங்களை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்வின் எல்லை முடிவு வந்த வரையிலும் நமக்கென்று கர்த்தர் கொடுத்த இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கும் பொழுது இந்த பிரமாணம் நம்மை விட்டு, நம்முடைய இருதயத்தை விட்டு விலகாதவர்களாய், அதை மறக்காதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கடைசியாக இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. ஆதார வசனம் எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஒரு வசனத்துல நம்ம 2 பகுதிகளையும் நம்ம பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, முதல் பகுதியை நம்ம செஞ்சோம் அப்படின்னா 2வது பகுதி நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். முதல் பகுதி என்ன? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்போ கர்த்தர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறவைகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லி இது போதும் என்று நீங்கள் எண்ண வேண்டும். பிரியமானவர்களை, நீங்க நீதிமானா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் உங்களை இடம் கொள்ளா போக மட்டும் உங்களை ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை பழகி பெருக செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நம்ம பணத்தை தேடி போகிறவர்களா இருக்கக்கூடாது. நமக்குள்ள பண ஆசை இருக்கக்கூடாது. அததான் கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். நம்ம பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவராய், கைவிடாதவராய் இருக்கிறார். பண ஆசை நமக்குள்ள இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில காரியங்கள், சில ஆசைகள் நிமித்தமாக லோன் வாங்கிடுவாங்க. ஆனா என்ன பண்ண முடியாது, அவங்களால ப்ராப்பரா இஎம்ஐ கட்ட முடியாது. அது நிமித்தமா அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், அதனால அவங்க சோர்ந்து போய் விடுகிறாங்க. பிரியமானவர்களே, போதும் என்ற மனம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தரை மாத்திரம் நம்புவோம், கர்த்தரை மாத்திரம் நேசிப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, நம்ம கேட்காத நினையாத ஆசீர்வாதத்தை கூட நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கடைசியாக 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம்,
உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ப்ராப்பரான ட்ரெஸ்ஸு, துணிமணிகள், அதுக்கப்புறம் ரெண்டாவது சாப்பாடு, 3 டைம்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிடுவோமா, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா, இது எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கணுமா. அப்படி இருந்தா கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் போதும் என்கிற எண்ணம் இல்லாதது நிமித்தமாக அவர்கள் அகல கால் வைத்து விழுந்து கிடக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். சில ஆஃபர்ஸில் சில காரியங்கள் நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணுமா, உண்ணவும் எடுக்கவும் நமக்கு இருந்தால் நம்ம போதும் என்று எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் தம்மையே தாழ்த்தினார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த உலக வாழ்க்கையில கூட சில உயர்வான காரியங்கள் நமக்கு வேணும்னு சொல்லி அதன் பின் நம்ம ஓடாதபடிக்கு போதுமென்று நினைக்கும் பொழுதே கர்த்தர் நமக்கு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க செய்து விடுவார். உங்களுடைய வாயிலிருந்து சொல் புறவா முன்னே அது என்னவென்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மீன் கேட்டால் பாம்பை தருகிறவர் அல்லவே, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய சமூகத்துல எதை கேட்டாலும், உங்கள் விண்ணப்பங்களின் வழியாக, வேண்டுதல்கள் வழியாக நீங்கள் எதை கேட்டாலும் அதை கர்த்தருடைய சித்தத்துக்கு என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது, அந்த ஐஸ்வர்யத்துல வேதனை இருக்காது. இதுவே நாமா தேடி, நாமாய் கேட்டு, நாமாய் பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த வழிகளில் சில தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்களை நாம் சந்திக்க நேரிடும். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட 3 காரியங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. முதலாவது, தேவனின் முகத்தை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. இரண்டாவது, பிரமாணங்களாகிய கற்பனைகளை கை கொள்கிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. கடைசியாக, இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுகிறவர்களை, அதாவது பண ஆசை இல்லாதவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் என்று ஆண்டவரே எங்களுக்காக அப்பா கைவிடாத தேவனாக இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பல காரியங்களை நாங்கள் வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொண்டோம், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா இதற்கு கீழ்ப்படிய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. உம்முடைய கற்பனைகளுக்கும் உம்முடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. அப்பா, உம்முடைய முகத்தை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அவர்கள் தேவைகளை சந்தித்து அப்பா அவர்களை கைவிடாதவராய் நீர் கூட இருந்து அவருடைய வாழ்க்கையில் அப்பா நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா நீர் நிறைவேற்ற போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் தாவீதை கைவிடாத தேவனாக இருந்தீர் ஆண்டவரே, அதே போல உம்முடைய பிள்ளைகளையும் நீர் கைவிடாத தேவனாக இருந்து அவர்களுடைய தலையை நீர் உயர்த்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல அப்பா, போதும் என்ற மனம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்து நீதிமானாய் வாழ்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் கேட்காத ஆசீர்வாதத்தையும் அப்பா வல்லமையாக நீர் நடப்பித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பரிசுத்த, நீர் பரலோக ராஜா தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. சகலத்தையும் நீர் உருவாக்கி நீர் உம்முடைய வார்த்தையால் உருவாக்கி நீர் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெடுநாள் காத்திருக்கிற விண்ணப்பங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சித்தத்தின்படி நீர் ஆமென்றும் ஆமென்று நீர் பதில் கொடுக்க போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்கப்பா. சமாதானம் இல்லாமல் எனக்கென்று யார் இருக்கிறார் என்று யோசித்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கூக்குரலை கேட்கிற தேவனே அப்பா, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கட்டளையிட்டு நீர் கைவிடாத தேவனாக இருந்து போகிற இடமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை காத்து அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் சொன்னது நிறைவேறும் வரைக்கும் அப்பா நீர் அவர்களை கைவிடாத தேவனாக இருந்து அவர்களை நீர் வேலி அடைத்து இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்து முடிக்கிற தேவன் நீர் அல்லவா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சீக்கிரத்தில் நீர் நிறைவேற்ற போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாட்சியாக இருக்க பண்ணுங்க. போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகளை அப்பா பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்த
போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இம்மட்டும் நீர் நடத்தி வந்தீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ வேதனையான நாட்கள் இருந்தாலும் அப்பா, சந்தோஷமான நாட்களை கூட நீர் எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனி வர நாட்கள்ல கூட ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மகிமைக்கின்ற அப்பா, உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீர் நிரப்ப போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தற்காலிகமான பாடுகள், பிரச்சனைகள், சத்ருவானவன் கொண்டு வந்த அப்பா சூழ்ச்சிகளின் நிமித்தமாக வந்த எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களை கைவிடாத தேவனாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.